நீங்கள் அஜ்மீர் அக்கா வீடியோ பண்ண விடுக்கா போக்கா. முஸ்லீம் நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா பெருசாக இருக்குது. ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு வந்து பிரசாதம் செய்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது. பாத்திரத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கவங்களே ஒரு 25 பேர் மேலே பார்த்துட்டு இருக்காங்க. கறியும் ஒயிட்டாக இருக்குது, பிரியாணியும் ஒயிட்டாக இருக்குன்னு நினச்சேன். வணக்கம், நான் சோலோ டிராவலர் ஹரிபாஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை சூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போய் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீரில் இருக்க தர்காவில் தான் இருக்கும். அஜ்மீரில் இருக்க அஜ்மீர் தர்காவில் இருக்கும். ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரம் இருக்கிற அஜ்மீர் தர்காவில் தான் இருக்கும். தர்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கோவில் மாதிரி பூவு, மாலை, கயிறு, சூடம், பத்தி எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காங்க. தர்காவுக்குள்ளே ஸ்டைலே மாற்றி வச்சுருக்காங்க. பார்ப்போம்ல போயிட்டு எப்படி இருக்குது. இந்த தர்கா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அஜ்மீர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காஜா முகமது சிஸ்தி அப்படிங்கிறவருடைய நினைவிடமாக தான் இதை கட்டியிருக்காங்க. அக்பர் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் இதை கட்டியிருக்காரு. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தர்காவில் இந்த தர்காவும் ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா 20,000க்கு மேலே ஒரு நாளைக்கு விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பூ கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கோம். எதுக்கு பூ வாங்கினேன்னு எனக்கு தெரியல. இது வந்து மசூதி. இதுக்கு பாருங்கள், சூடம், பத்தி, பூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏதாவது முஸ்லீம் நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. என்னென்னா இங்கே வந்து தர்காவில் நமக்கு விருப்பப்பட்டது தான். நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா நம்ம கோவில்லையும் நடக்குது. பட் இருந்தாலும் இவங்க என்னென்னா வலுக்கட்டாயமாக இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல. மேலே போயிட்டு அந்த மசூதிக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா 100 ரூபா நான் போட்டேன். இல்லை 100 ரூபா 200 போடு அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட டொனேஷன்ட்டு உட்கார சொன்னாங்க. உட்காந்து தலையில் அந்த மயில் ரகையை வச்சு அடித்தார். டொனேஷன் வந்து நான் 100 ரூபா எழுதினேன். அவர் பார்த்திங்கன்னா 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி போயிட்டே இருக்காரு. வந்து நான் சொல்கிற அமௌண்ட்டை எழுத மாட்டுறாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை நான் சுற்றி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து எழுதினார் 100 ரூபா. அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக போட சொல்கிறாங்க. பிடிக்கல, மன்னிச்சிருங்க முஸ்லீம் நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா. ஆக்சுவலாக வந்து தர்கா நார்மலாக எல்லா ஏரியாலையும் இருக்க மாதிரி நார்மல் தர்காவாக தான் இருக்குது. இங்கே யூஸ் பண்ணுற அந்த பாத்திரம் இருக்குல்ல, அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். அந்த பாத்திரம் ரொம்ப பெருசு. இங்கே வந்து ஒரே டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரம் இருக்குது. அதுதான் இங்கே ஃபேமஸாக அந்த தர்கா இருக்கிறதுக்கு காரணம். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 5000 பேருக்கு சமைக்கிறதுக்கான அந்த பாத்திரம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு பாத்திரத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கவங்களே ஒரு 25 பேர் மேலே பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு மேலே ஏறி போகிறதுக்கான படி. இங்கே பாருங்கள், இது வந்து விறகு அடுப்பு. அனல் அடிக்குது பயங்கரமாக. அந்த பாத்திரம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அனல் அடிக்குது. இப்போ எதுவும் சமைக்கலை போல். ஆக்சுவலாக ஏற்கனவே முடிச்சுட்டாங்க போல் சமையல்லாம். சமையல் முடித்து பாத்திரம் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போது அஜ்மீரில் இருக்க தர்காவில் இருக்க அந்த பெரிய பாத்திரத்தை பார்க்குறதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். இந்த பாத்திரத்தோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 4800 கேஜிங்களாம். ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு தேவையான லங்கர் அப்படிங்கிற பிரசாதம் ரெடி பண்ணுற அளவுக்கு இதோட சைஸ் வந்து பெருசு. வீட்டில் 15 ரூம் இருந்தால் அது என்ன சைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு பாத்திரம் பார்த்தீங்கன்னா உள்ளே எட்டி பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. பெரிய 5000 பேருக்கு சமைக்கிற பாத்திரத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானே நேரில் பார்த்து நானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உண்மையுமே பாத்திரம் பயங்கரமாக இருக்குது, சரியான பெருசாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் அரிசி மாதிரி கொட்டிக்கிட்டு இருப்பார். அது மாதிரி மக்கள் அவங்களால என்ன முடியுதோ அரிசியோ காசோ அதை எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போடுறாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்வீட் மேக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு சமைக்க மாட்டாங்களாம், 7 மணிக்கு மேலே தான் சமைப்பாங்களாம். அது ரொம்ப இருக்குது, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகிறதுக்கு 6-7 படி இருக்குது. அவ்வளோ உயரமாக இருக்குது தரையிலேருந்து. பாருங்க, நெருப்பு வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா 10க்கு 20 அந்த சைஸ்க்கு மேலே இருக்கும் போல். அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த தர்காவில் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இருக்குது. இந்த மாதிரி 2 பாத்திரம் இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு 1 தான் நினச்சேன். அங்கே ஒரு பாத்திரம் இருக்குது, இங்கே ஒரு பாத்திரம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போல். பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தது ரொம்ப பெருசாக இருக்குது. தர்காக்குள்ளே போயிட்டு துவா பண்ணியாச்சு. துவா பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டுருக்கேன். வீடியோவில் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படும், இவ்வளோ பெரிய பாத்திரம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நானே வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த எப்படி இந்து கோவிலில் எப்படி அந்த கோவில்களில் எப்படி அந்த மாதிரி அங்கே உள்ள ஐட்டம்ஸ்லாம் விற்குமோ அதே மாதிரி இங்கே இவங்களுக்கான ஐட்டம்ஸ், முஸ்லீம்ஸ்க்கான ஐட்டம் எல்லாமே இருக்குது.
இங்கே பாருங்கள் கேப் எவ்வளோ டிசைன் கலர் கலராக பயங்கரமாக இருக்குது. இதே மாதிரி அந்த கையில் கட்டுற கயிறு, ஸ்வீட்டு, இங்கே உள்ள ஸ்வீட்டு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டம் நிறையாவே வராங்க. நிறைய பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சரியான கூட்டம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிச்சைக்காரங்க அதிகமாக இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கோயிலுக்கு அந்த தர்காவுக்குள்ளே போக விட மாட்டுறாங்க. நசன்ட்டு வராங்க. எவ்வளோ பேர் காசு கொடுக்க முடியும்? நானே ஒரு 3 பேர் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு மேலே கேட்குறாங்க. தர்காவுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பெரிய பெரிய அண்டாவில் பார்த்தீங்கன்னா பிரியாணி விற்றுட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே போகும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே போனேன். இந்த தர்காவுக்கு போகிறதுக்கு போது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், பெரிய பெரிய அண்டாவில் வச்சுருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது பிரியாணி டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு. நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டாவெல்லாம் பார்த்தா ராஜஸ்தான் பிரியாணி உண்மையாகவே பிரியாணி வேறு சூப்பராகவே இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி என்னடா ஒயிட்டாக இருக்குது, கறியும் ஒயிட்டாக இருக்குது, பிரியாணியும் ஒயிட்டாக இருக்குன்னு நினச்சா சூப்பராக இருக்குது. பிரியாணி நல்லாவே இருக்குது. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சு ஊறுது ராஜஸ்தானில் அஜ்மீர் அப்படிங்கிற இடத்துல இருக்க தர்காவுக்கு பக்கத்தில். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க பிரியாணி. எடை போட்டு கொடுக்குறாங்க. 1/4 கிலோ அப்படின்னு கொடுத்தாங்க. நான் ரேட் எவ்வளோன்னு கேட்கல, 1/4 கிலோ எடை போட்டு கொடுத்தாரு. ஃபுல்லாக பாருங்கள் ஒயிட்டாகவே, கறியும் ஒயிட்டு, ரைஸும் ஒயிட்டு, நாளைக்கு மட்டும் நல்லா தான் இருக்குது. ஹிந்தி ஆக்டர்ஸ்லாம் வர மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. ஹிந்தி ஆக்டர்ஸு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க தர்காவுக்கு, இந்த அஜ்மீரில் இருக்க தர்காவுக்கு வருவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பெரிய ஆள் போல் ஆர்மியோட பாதுகாப்போடு வந்திருக்காங்க. 2 வண்டி வந்திருக்கு. தர்காவுக்கு, அஜ்மீர் தர்காவுக்கு 2 பக்கம் பார்த்திங்கன்னா கடத்தரெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எப்படி எங்கள் ஊர்லேயே நான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சாமிக்கு எப்படி போய் சாமி கூட தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா பூலாம் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த துவாலாம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன். கோவிலே போய்ட்டு எனக்கு ஒழுங்காக சாமி கும்பிட தெரியாது. ஏதாவது வாங்கிட்டு போனால் எங்கடா போய் கையிட்ட கொடுக்குதுன்ட்டு நான் எதுவுமே வாங்காமல் சும்மா போய் கையெடுத்து கும்பிட்டு வந்துடுவேன். ஒரு வெளியே போயிட்டு வந்தாச்சு. வெளியில் நல்லாவே இருந்தது. அந்த லங்கர் அப்படிங்கிற ஸ்வீட் செய்கிற பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பா.